Welcome to the class, students. Today we are going to continue the lesson 9. In last class we have seen the non-cooperation movement. In today's class we are going to see about the civil disobedient movement. Civil disobedient movement towards Purana Swaraj. Purana Swarajna complete independence அப்படின்னு சொல்றதா Purana Swaraj. The Madras session of Indian National Congress 1927 declared a complete independence at its goal. அவங்க மெயின் கோல் என்னது வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றது தான். அது மெட்ராஸ் செஷனில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன் 1927 லாகூர் செஷன் ஆஃப் காங்கிரஸ் பூரண ஸ்வராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் அடாப்டட் ஆஸ் இட்ஸ் கோல். வந்து பார்த்திங்கன்னா 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா பூரண ஸ்வராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற அடாப்ட் பண்ணிட்டாங்க ஆஸ் இட்ஸ் கோலாக. On 26 January 1930, the national flag was hoisted by Jawaharlal Nehru on the bank of river Ravi as the declaration of independence. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கோல் பூரண ஸ்வராஜ் லாகூர் செஷனில் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரி 1930 வந்து நேஷ்னல் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுறாங்க. யார் ஹாய்ஸ் பண்ணுறாங்க? ஜவஹர்லால் நேரு ராவி ரிவர் அப்படின்ற அந்த ரிவரில் என்ன பண்ணுறாங்க, இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னு ரெமம்பரன்ஸாக என்ன பண்ணுறாங்க, ஃப்ளாகை ஹாய்ஸ் பண்ணுறாங்க. சால்ட் டு வேதாரண்யம், சால்ட் மார்ச் டு வேதாரண்யம் வந்து முன்னாடி லெசனில் நம்ம பார்த்துப்போம். காந்திஜி வந்து தண்டி மார்ச் போன அதே டைமில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சால்ட் மார்ச் ராஜாஜியினுடைய லீடர்ஷிப்பில் வேதாரண்யத்துக்கு போகிறாங்க. When the Viceroy did not accept the demands put forward by Gandhiji, he launched the civil disobedient movement. வந்து பார்த்திங்கன்னா காந்திஜி வச்ச அந்த டிமாண்ட்ஸை வந்து வைஸ்ராய் அக்செப்ட் பண்ணிக்காதனால என்ன பண்ணாங்க, சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ராஜாஜி ஆர்கனைஸ்ட் அண்ட் லெட் த சத்தியாகிரகா மார்ச் டு வேதாரண்யம். த மார்ச் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேதாரண்யத்துக்கு ஊர்வலம் போகிறாங்க, அதை சால்ட் லாவை பிரேக் பண்ணுறதுக்காக. த மார்ச் ஸ்டார்டட் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி on 13 April 1930 and reached வேதாரண்யம் அண்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் on 28 April. 13 ஏப்ரலில் மார்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 15 days வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேதாரண்யமை ரீச் பண்ணிட்டாங்க. A special song was composed for the march by நாமக்கல் வி ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச்சுக்காக சால்ட் சத்தியாகிரகா ஊர்வலம் நடத்துறதுக்காகவே ஒரு போயம் வந்து கம்போஸ் பண்ணுறாங்க. அந்த போயம் பார்த்திங்கன்னா எ வார் இஸ் அஹெட் சான்ஸ் வார்ட் ஸ்வான்ஸ் பிளட் ஷெட் ஜாயின் திஸ் மார்ச் அப்படின்னு சொல்லுவோம். நான் கத்தி இன்றி ரத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுதான் அந்த பாடல். அதுக்கு அந்த வேதாரண்ய மார்ச்சுக்காக என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து கத்தி எதுவுமே இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், ஒரு யுத்தம் வருது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. Despite a brutal crackdown by police, the marching satyagrahis were provided a warm reception along the route. பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த போலீஸை வச்சு அவங்கள வந்து அந்த ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தணும், மார்ச் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ பிரிட்டிஷ் பீப்புள் போலீஸை வச்சு அடக்குமுறை கையாண்டாலுமே பார்த்திங்கன்னா அந்த மார்ச் அந்த ஊர்வலம் போகிற எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆன் ரீச்சிங் வேதாரண்யம் 12 volunteers under the leadership of Rajaji broke the salt law by picking up the salt. இப்போ வேதாரண்யத்தில் போய் 12 volunteers ராஜாஜியோட சேர்ந்து சால்ட் லாவை பிரேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ராஜாஜி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டிஎஸ் ராஜன், ருக்குமணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேதரத்தினம், சுவாமிநாதர் அண்ட் சந்தானம் வேர் அமாங் த ப்ராமினென்ட் லீடர்ஸ் who participated in the வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா. ராஜாஜியோடு சேர்ந்து இவங்கெல்லாம் அந்த சால்ட் சத்தியாகிரகாவில் கலந்துக்கிறாங்க. இவங்களையும் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் பீப்புள். நெக்ஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் அஜிடேஷன் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ஸ். பெரிய அளவில் பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக என்ன பண்ணும், போராட்டங்கள் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சது. சத்தியாகிரகிஸ் under the leadership of T. Prakasam and Nageswara Rao set up a companion at உதயவனம் நியர் மெட்ராஸ். வந்து இந்த சத்தியாகிரகா லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார், பிரகாசமும் நாகேஸ்வர ராவும் ஒரு கேம்ப் செட் பண்ணுறாங்க எங்கே, உதயவனம் மெட்ராஸில். However, the police arrested them. It led to the
ஹேட்ரல் இன் மெட்ராஸ். இவங்க வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னே என்னாச்சு, அவங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதனால் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க மெட்ராஸில் அவங்கள அரெஸ்ட் பண்ணினதுக்காக. த கிளாஷஸ் வித் போலீஸ் இன் திருவல்லிக்கேணி who lasted for 3 hours on 27 April 1930 left the 3 days. இப்போ வந்து போலீஸ்க்கும் பிரிட்டிஷ் அதாவது இந்தியன் பீப்புளுக்கும் கிளாஷ் நடந்துச்சு, ஃபைட் நடந்துச்சு. அதில் வந்து எந்த பிளேஸில் நடக்குது, திருவல்லிக்கேணியில். அது மூணு மணி நேரம் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 3 people வந்து இறந்துட்டாங்க. which may be conducted on 27 April 1930. Volunteers who attempt to offer salt satyagraha in Rameswaram were arrested. இப்போ ராமேஸ்வரத்துலேயும் பார்த்திங்கன்னா சால் சத்தியாகிரகம் நடந்து அவங்களையும் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மில் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் ஒர்க் அக்ராஸ் த ப்ராவின்சஸ். அதே மாதிரி மில்லில் ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. விமென் பார்ட்டிசிபேட்டட் எந்தூசியாஸ்டிக்கலி. விமென்ஸ் வந்து ரொம்ப ஈகராக என்ன பண்ணாங்க, அந்த ஸ்ட்ரைக்கில் அந்த அஜிடேஷனில் கலந்துக்கிறாங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் டு பே பெனாலிட்டி ஃபார் த வயலேஷன் ஆஃப் சால்ட் லா. இந்த ஃபஸ்ட்டு விமன் ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படின்றவங்க தான் சால்ட் லாவை வந்து நம்ம வயலேட் பண்ணிட்டோம், மீறிட்டோம் அப்படின்றதுக்காக பெனாலிட்டி பே பண்ண ஃபஸ்ட்டு விமன். போலீஸ் யூஸ்டு ப்ரூட்டல் ஃபோர்ஸ் டு சப்ரஸ் த மூமெண்ட். போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கடுமையாக நடந்துட்டு அந்த மூமெண்ட்டை வந்து சப்ரஸ் பண்ணும், தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பாஷ்யம் பாப்புலர்லி நோன் அஸ் ஆரியா ஹாய்ஸ்டட் த நேஷனல் ஃப்ளாக் எட்டாப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் ஆன் 26 January 1930. பாய்சம் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் எ வெரி யங் பேட்ரியாட்டிசம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய 12 years இருக்கும்போது, நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா வாஞ்சிநாதன் வந்து ஆஷ் அப்படின்றவங்கள கில் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதனால் இன்ஸ்பயர்ட் ஆகி ஃப்ரீடம் மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆனாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்யணும். பிரிட்டிஷ் பீப்புளை வந்து நம்மளை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்களே அவங்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், கொல்லணும் அப்படின்ற எய்மோடு வர்றாரு. ஆனால் பார்த்திங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள்னுடைய ஃப்ளாக் பறந்துட்டு இருந்துச்சு. அந்த பிளேஸில் வந்து இந்தியன் ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, January 26, 1932 வந்து நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணுறாங்க. மேட்ரிடம் ஆஃப் திருப்பூர் குமரன், தியாகி அப்படின்னு சொல்லுவோம்ல, தியாகம் வீர மரணம் அடைஞ்சாங்க அப்படின்றவங்கள தான் நம்ம வந்து மேட்ரிடம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்போம். ஆன் 11 January 1932 a procession carrying national flag and singing a patriotic song was brutally beaten by the police in திருப்பூர். அது பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்தியன் ஃப்ளாகை கேரி பண்ணிக்கிட்டு ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க. அந்த ஊர்வலத்தில் பார்த்திங்கன்னா பேட்ரியாட்டிக் ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி சாங்ஸ்லாம் இது பண்ணிட்டு போகிறாங்க. பீப்புள் வந்து அவங்கள எந்த கருணைமையே காட்டாமல் ரொம்ப அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கொடுமைப்படுத்துகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா போலீஸை OKSR குமாரசாமி பாப்புலர்லி நோன் அஸ் திருப்பூர் குமரன் ஃபெல் டெட் ஹோல்டிங் த நேஷ்னல் ஃப்ளாக் ஆஃப் வாட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்வலம் போகும்போது எல்லாருமே இந்தியன் ஃப்ளாகை நேஷ்னல் ஃப்ளாகை கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க. போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே லத்தி சார்ஜ் பண்ணியும் அவங்க இறக்கும்போது கூட என்ன பண்ணும், இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் வந்து தரையில் வீழ்காமல் அப்படியே கையிலேயே பிடிச்சிட்டு இருந்தார். அதனால தான் அவங்களை என்ன பண்ணுறோம், திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் நேம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஹீ இஸ் ஹெய்ல்ட் எ கொடிக்காத்த குமரன். ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. In 1937 elections, the Congress emerged victorious. 1937 பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து எலெக்ஷன்ஸில் இது பண்ணாதனால எலெக்ஷன்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிடுறாங்க. காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த எலெக்ஷன்ஸில் ரொம்ப அதிக பிளேஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. In 1937 election, the Congress emerged victorious. The Justice Party was trounced அப்படின்னா படுதோல்வி அடைஞ்சிறது. Congress victory in election clearly indicated its popularity with the people. காங்கிரஸ் வின் பண்ணினது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் பீப்புள் கிட்ட காங்கிரஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ராஜாஜி ஃபார்ம்டு த ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. இந்த பிக்சரில் இருக்கிறவர் தான் ராஜாஜி. அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் மினிஸ்ட்ரி அவங்களுடைய லீடர்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
He introduced prohibition as an experimental basis in Salem. இப்போ வந்து சேலமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொகிபிஷன் அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு இதுக்காக மாதிரி இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சேலமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டு காம்பன்சேட் ஃபார் த லாஸ் ஆஃப் ரெவன்யூ ஹீ இன்ட்ரடியூஸ்ட் எ சேல்ஸ் டேக்ஸ். இப்போ ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப லோவில் இருக்குது, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எங்கே, சேலத்தில். when the British involved India in the Second World War without consulting the Congress ministries later resigned. வந்து காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து எதுவுமே கேட்காம இந்தியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சனால என்னாச்சு அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன் ஆஃப் த கான்ட்ரவர்சியல் மெஷர்ஸ் ஆஃப் ராஜாஜி வாஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹிந்தி ஆஸ் அ கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்கூல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி வந்து ஹிந்தி வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட், எல்லாருமே ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. திஸ் வாஸ் கன்சிடர்ட் டு பி ஃபார்ம் அன் ஆரியன் அண்ட் நார்த் இந்தியன் இம்போசிஷன் டிட்டர்மெண்டல் டு த தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் அண்ட் தேர்ஃபோர் காஸ்ட் மச் பப்ளிக் ரீசென்டிமெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா தமிழ் கல்ச்சரையும் லாங்குவேஜையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஹிந்தி அஜிடேஷன் ப்ரோக்ராம் வந்து பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளுடைய சென்டிமெண்ட்டை டச் பண்ணுற மாதிரி இருக்குது, எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்றதுக்காக. EVR லெட் எ மேசிவ் கம்பேரிசன் அகெயின்ஸ்ட் இட். இப்போ வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, லார்ஜ் நம்பரில் EVR. he organized a anti-Hindi conference at Salem. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சேலத்தில் நடத்துகிறாங்க பெரியார். இட் ஃபார்முலேட்டட் எ டெஃபினைட் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன். ஒரு ஃபார்முலேட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. The Scheduled Caste Federation and Muslim League extended its support to the anti-Hindi agitation. Scheduled Class அவங்களும் முஸ்லீம் லீகும் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. நடராஜன் அண்ட் தாளமுத்து, த டூ ஆஃப் த எந்தூசியாஸ்டிக் எஜுகேட்டர்ஸ் டைட் இன் த ப்ரிசன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப ஈகராக ரொம்ப என்ன பண்ணுறாங்க, அஜிடேஷன் கொடுத்த டூ லீடர்ஸும் பார்த்திங்கன்னா ப்ரிசன்லேயே இறந்துட்டாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி ப்ரிசனில் வச்சுருக்கும் போது. எ ரேலி வாஸ் ஆர்கனைஸ்ட் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி டு மெட்ராஸ். ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க, திருச்சிராப்பள்ளியிலேருந்து மெட்ராஸ் வரலாம். more than 1,200 protesters including EVR were arrested. அந்த ப்ரொட்டஸ்ட், அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட 1200 பேரையும் என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் த ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி, த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் who took over the region administration removed Hindi as a compulsory subject. இப்போ காங்கிரஸ் வந்து 1937 ரிசைன் பண்ண உடனேயே அவங்க மெட்ராஸினுடைய கவர்னர் வந்து ரூலை கையில் எடுத்துக்கிட்டாரு. அதனால் என்னாச்சு, அவர் வந்து ஹிந்தி வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட் அப்படின்றது மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டாரு. குவிட் இண்டியா ஸ்ட்ரகிள் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். இன்ட்ரடியூஸ்ட் ஆன் 8 ஆகஸ்ட் 1942 பை காந்திஜி. பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இந்தியாவை விட்டு வெளியில் போகணும், அப்படி இல்லை அதை வந்து செய்யணும், அப்படி செய்ய முடியலன்னா என்ன பண்ணணும், நம்ம இறந்துடணும் அப்படின்னு சொல்லி டூ ஆர் டை ஸ்லோகன் வந்து சொல்கிறாரு. On 8th August 1942, Quit India resolution was passed and Gandhiji gave the slogan Do or Die. The entire Congress leaders were arrested overnight. இந்த அனௌன்ஸ் பண்ணோன்னே குவிட் இண்டியா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோன்னே என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாத்தையும் நைட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காமராஜர் while returning from Bombay noticed that every railway station the police waited with the list of local leaders and arrested them as they got down. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது காமராஜர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த லீடர், அவர் பாம்பேயிலேருந்து தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ்க்கு ரிட்டர்ன் வரும்போது என்ன நோட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும், அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லையும் போலீஸ் வந்து ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அந்த லீடர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லீடர்ஸ் ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே ஆன் த ஸ்பாட்லேயே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே வந்தார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் போய் மெட்ராஸில் இறங்கலை, முன்னாடியே அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இறங்கிட்டார்.
காமராஜர் gave the police the slip and got down at அரக்கோணம் itself. சென்னைக்கு முன்னாடியே அரக்கோணத்துலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இறங்கிட்டாங்க போலீஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. he then worked underground and organized people during the quit India movement. அவர் வந்து போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி மறைமுகமாக பீப்புளை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி குவிட் இண்டியா மூமெண்ட்க்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாரு. அன்டையிங் மாஸ் மூமெண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், தீராத பகை அப்படின்னு சொன்னால் தீராத ஒரு இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்டையிங் லாஸ்டிங் மூமெண்ட், லாஸ்டிங் ஃபார் எவர் அப்படின்னு சொல்கிறோம். அதை ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி பார்ட்டிசிபேட்டட் இன் த மூமெண்ட். எல்லா பீப்புளும் எல்லா சொசைட்டியிலிருந்தும் என்ன பண்ணுறாங்க, அந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தேர் வேர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் சச் அஸ் ஸ்ட்ரைக்ஸ் இன் பக்கிங்ஹாம். வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க்கர்ஸ், அந்த மில்லில் ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம், கர்நாடிக் மில், மெட்ராஸ் போர்ட் டெஸ்ட், மெட்ராஸ் கார்பரேஷன்ஸ் அண்ட் த எலக்ட்ரிக் ட்ராம்ப்வே. இதெல்லாம் சொல்லுவோம். ட்ராம்ப் அப்படின்னு சொன்னால் அந்த இது மாதிரி சொல்லுவாங்க. அந்த இது நம்ம மதராசப்பட்டினம் அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா அந்த சென்னை பழைய மதராசப்பட்டினம் எப்படி அந்த ஒரு மாட்டு வண்டி மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு போடுறது தான் ட்ராம்ப்பு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் காலேஜஸ் டுக் ஆக்டிவ் பார்ட் இன் த ப்ரொட்டஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மெனி யங் மென் அண்ட் விமென் ஆல்சோ ஜாயின்ட் இன் ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இந்தியன் நேஷனல் ஆர்மியில் விமன் மென் எல்லாருமே ஜாயின் பண்ணுறாங்க. த குவிட் இண்டியா மூமெண்ட் வாஸ் சப்ரஸ்ட் வித் த ப்ரூட்டல் ஃபோர்ஸ். குவிட் இண்டியா மூமெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை அடக்கி வைக்கிறாங்க, சப்ரஸ் பண்ணிட்டாங்க வித் ப்ரூட்டல் ஃபோர்ஸ், ரொம்ப கடுமையான நடவடிக்கை மூலமாக. The Royal Indian Navy Mutiny, the negotiation initiated by newly formed Labour Party in England, resulting in the Indian independence, but sadly with the partition of country into India and Pakistan has formed part of the lesson in Unit 8. இப்போ வந்து ராயல் இண்டியன் நேவி அதனுடைய ஃபைட்டு, அப்புறம் நியூவாக ஃபார்ம் பண்ண அந்த கவர்மெண்ட்டோட நம்மளுடைய பேச்சுவார்த்தை, அதனால் என்னாச்சுன்னா இங்கிலாந்து வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடணும், இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ரொம்ப கவலையான நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவை வந்து டூவாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்தியாவும் இன்னொன்று வந்து பாகிஸ்தானும் அப்படின்றத நம்மளுக்கு ஒரு ரொம்ப சேடான நியூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி இதை பற்றி எப்படி இந்தியா வந்து பார்ட்டிஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி 8th லெசனில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டு நம்மளை வந்து இந்தியா வேர் ஹிந்துஸ் ஆர் இன் லார்ஜ் நம்பர் அப்படின்ற ஒரு கண்ட்ரியும், முஸ்லீம்ஸ் வந்து வேறு எங்கே வந்து லார்ஜ் நம்பரில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியை பாகிஸ்தானும் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி நம்மளை இந்தியாவை டிவிஷன் பண்ணி ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அப்படின்றத நம்ம இந்த லாஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருப்போம். தட் இட்ஸ் டுடேஸ் கிளாஸ். த லெசன் கெட்ஸ் ஓவர். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் லெசன் வித் நியூ லெசன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.